ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோட பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் ராகு மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. பொதுவாகவே ராகு கேதுக்கள் வக்ர கிரகங்கள், அதனால் பின்னோக்கி தான் நகர்வாங்க. இப்போ குரு சனிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த கிரகங்கள்லாம் ஒரு 5 மாத காலகட்டம் வக்ரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா என்ன ஆவாங்கன்னா, அடுத்தடுத்து முன்னோக்கி நகர்வாங்க. இப்போ 1ஆம் இடத்துல இருக்குன்னா அடுத்தது 2ஆம் இடம், 3ஆம் இடம் அப்படி போவாங்க. இதே மாதிரி சுக்கிரன் புதன் எல்லாமே சில நாட்கள், ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வக்ரமாக இருக்கும். அந்த வக்ர காலகட்டங்கள் முடிஞ்சிச்சுன்னா அதுவும் முன்னோக்கி தான் நகர்ந்து போகும். ஆனால் இந்த ராகுவும் கேதுவும் ஆல்வேஸ் வக்ர கிரகங்கள், எப்போவுமே வக்ரமாக இருக்கனால அதோடைய நகர்வு பின்னோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கும், அடுத்தது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி போகிறாங்க. அதாவது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு இவ்வளோ நாளாக 4ஆம் இடத்துலேருந்து இப்போ 3ஆம் இடத்துக்கும், கேது இவ்வளோ நாளாக 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகியிருக்காங்க. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஏப்ரல் 26ஆம் தேதியிலேருந்தே நிறைய மாற்றங்கள், நல்ல ரிசல்ட் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிரும். அதாவது நமக்கு இந்த வருஷம் நிறைய 3 பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி, ராகு கேது, குரு பயிற்சி இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு கஷ்டமான விஷயங்களை மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க. சனி அது ஒரு வேலையை செய்வார், குரு அது ஒரு வேலையை செய்வார், ராகு கேது அது ஒரு வேலையை செய்யும். ஸோ கிரகங்கள் அதோடைய கடமைகளை தானாகவே செஞ்சுட்டு இருக்கும். ஸோ பெரிய லெவலில் பாதிப்புகள் வரும்போது நம்ம அடுத்தது நமக்கு குரு பலன் இருக்குது, அதேமாதிரி ராகு கேது நல்ல பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தடுத்து வந்துடணும். இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கனால அந்த சனியோடைய பார்வை இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அதை மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ராகு கேது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை தான் கொடுக்க போகுது. ராகு 3ஆம் இடத்துல வந்திருக்கிறது நல்ல பொசிஷனு. 9ஆம் இடத்துல கேது, அது அதை விட சூப்பர். 9ஆம் இடம்ங்கிறது தான் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து, ஐஸ்வர்ய ஸ்தானம் அப்படிங்கிறதே 9ஆம் இடம் தான். அதே மாதிரி சகல விதமான சௌபாக்கியம், பாக்கிய ஸ்தானம் 9ஆம் இடம். சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய இடமே 9ஆம் இடம் தான். ஸோ அதனால் கேது நல்ல நிலையில் தான் இருக்கிறாரு. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு பெரும் பாக்கியம். இந்த காலகட்டங்களில் நல்ல குருநாதர் வழிபாடு பண்ணிக்கங்க. நல்ல ஒரு தெய்வத்தை எடுத்து உபாசனை பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு தெய்வம், அது எந்த தெய்வமா உங்கள் மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை எடுத்து நீங்கள் உபாசனை பண்ணிங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் உபாசனை தெய்வத்தையே நேரடியாக பார்க்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கொடுக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லும். வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம். இந்த வருஷம் இந்த ராகு கேது பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல இன்சிடெண்ட்டு உங்களுக்கு நடக்கும். இது வாழ்க்கை ஃபுல்லுமே உங்களுக்கு ஞாபகார்த்தமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல மாற்றம் அப்படிங்கிறது, இல்லைன்னா முன்னேறி போகிறதுக்கு முதல் படியாக இந்த டைம் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு தான். ராகு 3ஆம் இடத்துல வந்திருக்கனால சம்டைம் உங்களை பற்றி தேவையில்லாத வதந்திகள், மன கஷ்டங்களையும் கொடுக்க தான் செய்வார். பட் ஆனால் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வரணும். ஏதாவது வதந்திகள் வருது அப்படின்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். 3ஆம் இடத்துல ராகு தேவையில்லாத வதந்திகளை உங்கள் மேலே ஏற்படுத்துவார். உங்களுடைய மனசை உடைக்கிறதுக்கு உண்டான, ஏன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு தான் ராகு கேது சூப்பர். ஆனால் மனசை சுக்குநூறாக உடைக்கிறதுக்கு ராகு கேதுவோட வேறு எந்த கிரகமும் பர்ஃபெக்டாக செய்யாதுங்க. அந்தளவுக்கு செஞ்சிடும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எதில்? மனசளவில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும், பொருளாதார ரீதியாக வளர்ச்சியாகும், பேர் புகழ் வரும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு மனசில் என்ன கஷ்டமோ, அதாவது இந்த ராகு கேதுக்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு என்ன வீக் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த ராகு கேதுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ராகு கேது பர்ஃபெக்டாக உங்களோட மனசை வலிக்கிற மாதிரி செஞ்சு விட்டுட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப மனசை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ தேவையில்லாத வதந்திகள் வந்தால் அதை கேர் பண்ணிக்காமல் உங்களுடைய வளர்ச்சியில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி செயல்திறன் முன்பை விட நல்ல செயல்திறன், நல்லா செல்ஃபாக ஆட்டோமேட்டிக்காகவே மோட்டிவ் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த விஷயத்த செஞ்சால் இது போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயம் வந்து உங்களுக்கே தானாகவே வந்துடும். அதனால் வெளியாட்கள் மோட்டிவேஷனுங்கிறதுக்கு அவசியமே இல்லை. உங்களை நீங்களாகவே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு முன்னேறி போகக்கூடிய காலகட்டம் தான் இந்த இது. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப வளர்ச்சி. இந்த ஃபீல்டுலெல்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நல்ல வளர்ச்சி. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இவ்வளோ நாளாக எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியலன்னா கூட இந்த டைமில் கிளியர் பண்ணிடலாம். அது வந்து உயர்கல்விக்காக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்காக இருந்தாலும் சரி, என்ன இதாக இருந்தாலும் சரிங்க, மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு எக்ஸாம்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, யூபிஎஸ்சிஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி இதுக்கோ, அல்லது வந்து டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் எக்ஸாம் அப்படின்னு. ஏன்னா இந்த காலகட்டங்களில் 3ஆம் இடம் அப்படிங்கிறது இன்டர்வியூ, ராகு வருது. இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல ரிசல்ட்டு, எக்ஸாம்ஸ் எழுதுறது, இது எல்லாமே வந்து 3ஆம் இடம் தான். அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ்ஸு. கவர்மெண்ட்டு பதவி, அதாவது அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக இருக்குது. தயவு செய்து மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உறுதியாக ஒரு அரசாங்க பதவியில் போய் உட்காரக்கூடிய காலகட்டம். அது பேங்கிங்காக இருக்கலாம். உங்களுடைய ஃபீல்டு நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அது உறுதியாகவே நடக்கும். கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி நான் முன்பை விட வந்து ஒவ்வொரு நாளும் வந்து படிப்படியான வளர்ச்சி தான் உங்களுக்கு. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது உபஜெயஸ்தானம், காரிய வெற்றி. இதனால் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் உயரத்துக்கு வரப்போகிறீங்க. அதாவது வியாழக்கிழமை ராகு காலம் வருது பார்த்திங்களா, அந்த ராகு காலத்தில் வந்து துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கையும் இந்திர பகவானையும் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு அதிர்ஷ்டம் உறுதியாக உங்களுக்கு இருக்குது. 3ல் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து திடீர்னு ஒரு பெரிய, நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஒரு பெரிய நல்ல மகிழ்ச்சியான விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருவார். நீங்கள் இந்த உங்களோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத சில விஷயங்களை கொடுத்துட்டு போவார். அந்த மாதிரி இருக்காது ராகுவோடைய பொசிஷன். அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு புகழ், வளர்ச்சி, அதாவது செல்வ செழிப்பான நிலை, மிகப்பெரிய லெவலில் உயரத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள். அதாவது உயரம்னா உங்களோட வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த விஷயத்துக்கு நீங்கள் கொண்டு போய் உங்களை நிறுத்திடும். கேது வந்து சில டைம் வந்து லேட்டாக செய்வார், தடைகள் தாமதத்துக்கு அப்புறம் செய்வார், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். படிப்படியான முன்னேற்றம். இப்போ ராகு வந்து ஒரே நைட்டில் ஒபாமா ஆகிற மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு, கேது வந்து படிப்படியான முன்னேற்றத்தை கொடுப்பார். அப்போ 9ஆம் இடம்ங்கும்போது உங்களுடைய குட் நேம், குட்வில், சொசைட்டியில் நீங்கள் யார் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்கள் பேரில் உங்களுடைய நேம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டானது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம். கேது வந்திருக்கு, இந்த டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. நீங்கள் யார் என்ன அப்படின்னு உலகத்துக்கு தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெரிய விருதுகள்லாம் கிடைக்கும், நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து தந்தை வழி சொத்துக்கள் தாராளமாக, இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே தானாகவே வந்து சேர்றதுக்கு உண்டானது. இவ்வளோ நாளாக கோர்ட்டு கேஸுகளில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வராமல் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் அது முடிவுக்கு வந்துடும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையுமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே நிறையா வந்து அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய எஃபர்ட்ஸ், நிறைய செல்ஃபான முயற்சிகள் போடுவீங்க. அது தீர வரைக்கும், அதாவது மற்றவங்களாம் ஒரு காலகட்டத்தில் உட்காந்துருவாங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து முயற்சி பண்ணணும். நம்ம இந்த இலக்கை அடையிற வரைக்கும் முயற்சிகள் வந்து உங்களுக்கு ஓயாது தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே எஃபர்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும். ஏன்னா ராகு கேது வந்து நல்ல செயல்திறன் மிக்க அந்த பிளேஸில் தான் வந்திருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ராகு கேதுக்களுக்கு வந்து ஒரு முயற்சி போட்டாலே அதுக்கு பல மடங்காக பெருக்கி கொடுக்கும். அதனால் இந்த டைம் வந்து நீங்கள் உறுதியாக ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். என்னென்ன விஷயம்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அத்தனை விஷயமே கிடைக்கும். உங்களுக்கு நியாயமான ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டம். அதாவது 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு உபாசனை, தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள், தெய்வத்துடைய உபாசனை எடுங்க. உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லுமே அந்த தெய்வம் உங்களுக்கு துணை இருக்கும்.
உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லுமே நீங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த தெய்வம் வந்து நல்லது கெட்டது எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு கூட இருந்து வழி நடத்தும். அந்த தெய்வத்துடைய பிளெஸ்ஸிங்ஸு ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே இருக்குங்க. குருநாதர் வழிபாடு பண்ணிக்கங்க. ஒரு குரு முகமாக இருந்து ஒரு உபாசனை எடுங்க. அதேமாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணி புனித யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி புனித நதிகளில் நீராடக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வருது. அமைப்புகள் வந்து நல்லா இருக்குது. உங்களுடைய பேர் புகழ் இது எல்லாமே நல்லா இருக்குது. தெய்வத்துடைய கடாட்சம் வந்து பரிபூரணமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து தெய்வத்துடைய துணையை தேடிக்கங்க. தெய்வத்துடைய அருள் வந்து பரிபூரணமாக இருக்குது. 9ல் கேது வந்திருக்கு. அதனால் வந்து நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருநாதராக கூட ஆகலாம். டீச்சிங் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. அதே மாதிரி குருநாதர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்குங்க. 9ல் கேது வந்திருக்கும் போது குருநாதர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் எல்லாம் கொடுத்துரும். காரிய சித்திகள் கொடுத்துரும். எந்த வழக்குகளாக இருந்தாலும் அது வெற்றி கிடைக்குங்க. நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு கேது வந்திருக்கக்கூடிய இதனால நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே சாதிக்க முடியும். முக்கியமாக பெண்கள், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து முக்கியமாக மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. இவ்வளோ நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்துப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எந்த ஆதரவுமே இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே அது கிடைக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து முன்னேறக்கூடிய காலகட்டம். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது இல்லாமல் பொதுவாகவே தனுசு ராசியில் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு முன்னேற்றமான காலம். நல்ல சூப்பரான டைம். பொதுவாகவே ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து கொஞ்சம் டவுனில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மட்டும் ரொம்ப நல்ல டைமாக இருக்குது. தனுசு ராசியில் இருக்குங்க. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கு. அதே மாதிரி இடம் வாங்கிட்டு இவ்வளோ நாளாக விற்க முடியாமல் திணறது, இடத்த வாங்கிட்டு நிறைய பேர் வந்து லேண்டு வாங்கி போட்டு அதை நல்ல ரேட்டுக்கு வரும்போது விற்பாங்க இல்லையா, அந்த இவங்களுக்குலாம் வந்து இடம் விற்கணும், வீடு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உறுதியாக அந்த இடம் விற்கும். அதுவும் நல்ல லாபத்துக்கே விற்கும். ராகு வந்து 3ஆம் இடத்துல வந்திருக்கனால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் டெவலப் ஆகலாம். மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது உபஜெயஸ்தானம். இந்த உபஜெயம்னா ஜெயம் அப்படின்னாலே வெற்றி. அப்போ உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக இருக்கனால ஒவ்வொரு நாளும் நம்ம பொருளாதார ரீதியாக எப்படி முன்னேறது அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும். காசு பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சிங்கனாலே மிகப்பெரிய லெவலில் வந்துட முடியும். அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமாக இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல, அதாவது நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க, மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி கிடைக்கும். மக்களுடைய சப்போர்ட் கிடச்சிரும். எலெக்ஷன்லாம் நின்னீங்க அப்படின்னா உறுதியாக, அதாவது எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் இருக்கவங்க மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏன்னா ராகு கேதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமாக கேது தான் வந்து ஒரு இயக்கத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி தலைமை இடத்தை குறிக்கக்கூடியது. அங்கே கேது வந்திருக்கனால அதுவும் நல்லது. ராகு வந்து மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்டது, பிரம்மாண்டமான வெற்றி, இதெல்லாமே குறிக்கக்கூடியது. அது 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால ஒருத்தவங்க எப்போவுமே எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும். ராகுவே உங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்திருக்கனால ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. இதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையும். உங்களுடைய ஜாதகத்திலே பார்த்துட்டு அதுக்கு உண்டான பரிகாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அரசியலில் மிகப்பெரிய லெவலில் வெற்றி, ஒரு பெரிய பதவி, அதாவது ஒரு மிகப்பெரிய லெவலில் பதவி, அது மூலிமா காசு சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்துடும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றம் எல்லாமே இருக்குது. அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப பார்த்துக்கணும். முக்கியமாக வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருங்க. 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால இன்ஃபர்மேஷன் நீங்கள் கையெழுத்து போடுறது, அதே மாதிரி என்ன விஷயங்களில் கவனமாக இருக்குன்னா கையெழுத்து போடுறது, யாரையும் நம்பக்கூடாது, ஜாமீன் போட்டுறாதீங்க. இந்த டைமில் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி வந்துடும். அதே மாதிரி கொடுத்த பணங்கள் கொஞ்சம் சிக்கிக்கிட்டு வராமல் தவிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய சீக்ரெட்டை மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க. அப்புறம் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடியது, இந்த சோஷியல் மீடியாலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் வந்து யார்கிட்டையாவது நீங்கள் உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே பிளாக்மெயில் ஆகிறது. அதே மாதிரி ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்கிட்ட குறை சொல்லும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி சம்மந்தப்பட்டவங்ககிட்ட காமிச்சு உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். ஸோ அதனால் கம்யூனிகேஷன், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், சோஷியல் மீடியாவில் இருக்கிறீங்க இல்லை நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப நிதானமாக இருக்கணும். இல்லைன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மோசமான சூழ்நிலை
சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துரும். இந்த காலகட்டங்களில் வந்து உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய சகோதர வழி, அதாவது இளைய சகோதரன் அல்லது சகோதரி வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கு உண்டானது. அதனால் அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் கூட இருந்து துணை நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு சின்ன கண்டம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. அது நீங்களாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி. 9ஆம் இடத்துக்கு வந்து கேது வந்திருக்கனால தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம். தந்தையாருக்கு சிறு கண்டம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்கள், சூரிய நாராயணர் வழிபாடு பண்ணுங்கள், பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாமே வந்து தந்தைக்கு கண்டத்திலிருந்து காப்பாற்றும். அதே மாதிரி உங்களுடைய சகோதர வழியோடைய ஆதரவுகளும் தேடிக்கங்க. ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுடைய மனக்கசப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுத்தாலுமே உறவுகளுக்கிடையே சிறு சிறு சஞ்சலங்களையும் சங்கடங்களையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பார்த்து இருந்துக்கோங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பெயர்ச்சியுடைய பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போ பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியும் ராகு வந்து மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாரு. பொதுவாகவே கிரகங்கள் வக்ரமாக இருக்கிறது, அதாவது இந்த ராகு கேதுகள் வந்து எப்போவுமே வக்ர கிரகங்கள். அதனால் அதோடைய நகர்வு வந்து பின்னோக்கி தான் இருக்கும். இப்போ குரு சனியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வக்ரமானார் அப்படின்னா 5 மாதம் வரைக்கும் வக்ரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க. அதே மாதிரி புதன், சுக்கிரன், இந்த செவ்வாயெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து வக்ரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை நிவர்த்தி ஆயிடும். மற்ற கிரகங்களுடைய நிலையெல்லாம் வந்து முன்னோக்கி தான் பயிற்சி ஆவாங்க. இந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி பயிற்சி ஆவாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராகு 10ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது வந்து இவ்வளோ நாளாக 4ஆம் இடத்துல இருந்தது. 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கும் கேது வந்து பயிற்சி ஆகுது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சகல விதமான சௌபாக்கியங்களை குறிக்கக்கூடிய இடம். மிதுனத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல இடம். ராகு 9ஆம் இடத்துல இருக்குது. 9ஆம் இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். தேடி வரக்கூடிய பாவம் அப்படிங்கிறது 9ஆம் இடத்தை சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியங்களும் உங்களை தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்பு இந்த ராகு கொடுப்பார். அதே மாதிரி கேது 3ஆம் இடம். 3ஆம் இடம்ங்கிறது கேதுக்கு ரொம்ப நல்ல ஸ்தானம். கேதுக்கு வந்து 3ஆம் இடம்ங்கிறது சூப்பரான பிளேஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் கிடைக்க போகுது. அதாவது காரிய வெற்றி, உபஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து 3ஆம் இடம். ஸோ நீங்கள் என்னென்ன காரியங்கள், நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் செய்கிறீங்களோ அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மிதுனத்துக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பை தான் கொடுக்க போகுது. ஆனால் நீங்கள் என்னென்னா விடாமுயற்சி, அதாவது உங்களுடைய முயற்சியை வந்து விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். பொதுவாக இந்த 9ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு அதாவது இப்போது மிகப்பெரிய லெவலில் ஒரு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். அது போக உங்களுடைய ராசிக்கு குரு வரப்போகிறாரு. குரு வந்து ராகு கோச்சாரத்தில் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே ராகு வருது. அதாவது ராகுவே ஒரு வளர்ச்சிக்கு உண்டான கிரகம்தான். அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமாகும். அதை குரு வேற பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மை நடக்க போகுதுன்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக வந்து இவ்வளோ நாளாக மன ரீதியாக இருந்த விஷயங்கள், கசப்புகள், கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, அதாவது நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து உங்களுடைய ஃப்யூச்சருடைய பிளானிங்ஸை மட்டும் யோசிச்சுக்கோங்க. அது எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு முயற்சி எடுக்கணுங்க, அவ்வளோதான், சிம்பிள். இந்த டைமில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு, அலட்சியத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சின்சியராக ட்ரை பண்ணிங்க. சாதாரணமான ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணாலே அது சக்ஸஸ் ஆகும். ஸோ பொதுவாகவே மிதுன ராசிக்கு அதிபதி யார்? புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலிக்கு கிரகம். ஸோ அதனால் உங்களுடைய இன்டெலிஜென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நாலேஜை, உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய காலகட்டம். அதாவது ஊரே பார்த்து வியக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. 9ஆம் இடத்துல வந்து குட் நேம், குட்வில், ஒருத்தருடைய குட்வில், அதாவது ஒருத்தருடைய
பேர் புகழ் எல்லாமே இந்த 9ஆம் இடத்துல இருக்குது. அங்கே ராகு வர்றதுனால உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பெரிய லெவலில் இருக்க போகுது. இவ்வளோ நாளாக நீங்கள் யாருன்னே தெரியல அப்படின்னா, அதாவது மிகப்பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அப்போது உங்களுக்கு நல்ல புகழ் உங்களுடைய ஏரியாவில், உங்களோட ஃபீல்டில், நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் யாருன்னு தெரியும். அது நல்ல விதமாக தான் தெரியும். ஏன்னா குருவும் பார்க்குறாரு. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்பெல்லாம் ராகு வந்து குரு பார்க்குறாரோ அந்த டைம் வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு, அதுவும் 9ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு என்ன விஷயங்கள் பாக்கியம்னு சொல்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சகல விதமான சௌபாக்கியங்களும் தேடி வரக்கூடிய காலகட்டம். அதனால் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து அதாவது குரு வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு ராகுவையும் பார்க்குறதுனால பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நீங்கள் சாதிக்கணும்னு மனசில் நினச்சா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே நடக்கும். அதுக்குண்டான எஃபர்ட்டை போடுங்க. நீண்ட தூர பிரயாணங்கள்லாம் இருக்குங்க. வெளிநாடு போகிறது, உத்தியோக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து இவ்வளோ நாளாக வெளிநாட்டில் பார்த்தா நல்லா இருக்குமே, ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஆனால் இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது உத்தியோகத்துக்காக, இது எல்லாமே இந்த டைமில் நடக்கும். உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் இந்த காலகட்டத்தில். 9ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் நல்ல அமைப்பு. அதே மாதிரி நீங்கள் யாருன்னு வெளிப்படுத்துங்க. உங்களுடைய பேர் வந்து மிகப்பெரிய லெவலில் இதாகும், உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். உங்களுடைய பேர் திறமைகள் எல்லாமே நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொருமே பொதுவாகவே இயல்பாகவே மிதுன ராசிக்கு வந்து நல்ல திறமைகள் இருக்குது. உங்களுடைய நாலேஜ் வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. ஆனால் அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த காலகட்டம் அது அமைப்பு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் சூப்பரான டைமு. அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி ஃபெயிலியர் ஆகிக்கலாம், நீட் எக்ஸாம்ஸோ இல்லை வேறு எனி எக்ஸாம்ஸ் ஃபெயிலியராக இருந்திருக்கலாம். இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது அதை சக்ஸஸை கொடுத்துருவார். என்ன எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரிங்க, அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான். நீங்கள் விரும்பின மனசில் நினச்ச விஷயங்களே கண்டிப்பாக நடக்கும். இந்த நீட் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணிட முடியும். அதே மாதிரி வந்து இந்த கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால படிப்பில் வந்து நல்ல ஆர்வம், நல்ல ஞானம். கேது வந்து ஞானக்காரகனாக இருக்கனால நல்ல ஞானம், இது செஞ்சால் தான் இது பண்ண முடியும்னு உங்களுக்கே செல்ஃபாக ஆர்வம் வந்து அதை செய்வீங்க. அது செய்கிறதுனால மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா காரிய வெற்றி அப்படிங்கிறது 3ஆம் இடம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதே ஒவ்வொரு முயற்சியுமே நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன எஃபர்ட்ஸு கூட நல்ல பலன்கள். அதனால் உங்களுக்கு சந்தோஷம், மன நிம்மதி, மன நிறைவு இது எல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடம்ங்கிறது குருநாதர் ஸ்தானமாக இருக்கனால நீங்கள் ஒரு நல்ல குருநாதரை தேடி போங்க. குருவோடைய பிளெஸ்ஸிங்ஸு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஜென்மத்துக்கே வந்து உங்களோட ராசிக்கே குரு வராரு. அதனால் குருவுடைய பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப முக்கியம். குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள், கோவில்களுக்கு போங்க. அதே மாதிரி புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய டைம்லாம் இது இருக்குது. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஒரு வழிபாடு பண்ணுவீங்க. புனித நதிகள் நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. 9ஆம் இடம்ங்கிறது உபாசனையை குறிக்கக்கூடியது, மந்திர சித்தியை குறிக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் ஒரு உபாசனை பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கை முழுவதுமே வந்து அது வந்து நிலைத்து நிற்கும். நீங்கள் என்ன உபாசனை பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து அந்த தெய்வத்தையே உங்களுக்கு கண்ணில் காட்டக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. ஏன்னா ராகுங்கிறது ஒரு அமானுஷ்ய கிரகம் தான். அதாவது ஒரு பிரம்மாண்டப்படுத்துறது, அதே மாதிரி வந்து மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியறது, இந்த மாதிரி விஷயங்களை ராகு குறிப்பார். அப்போ 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ ஒரு உபாசனை பண்ணிங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய அமைப்புகள், அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது. அது மூலிமா அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு வாங்கிக்கிறது, நல்ல வரங்கள் வாங்குறது, இது எல்லாமே நடக்கும். பொதுவாகவே குருநாதர் பிளெஸ்ஸிங்ஸு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சொசைட்டியில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. இப்போ வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி தந்தையாருடைய வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். தந்தைக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், அல்லது தந்தைக்கு சிறு கண்டங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. உறவினர்களிடையே வந்து பிரச்சனைகள், 9ஆம் இடத்துக்கு வரும்போது பிரச்சனைகள், உங்கள் மேலே பொறாமைகள், இந்த மாதிரி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது.
மெயினாக வந்து அழுத்தி சொல்லணும் அப்படின்னா தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே பிரச்சனைகள் இருக்குது, அதில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது, அதாவது கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி முக்கியமாக வந்து வலதுகால் வந்து இது, அதே மாதிரி ஆண்களுக்கு வலதுகால் பெண்களுக்கு இடதுகால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். சாப்பிடக்கூடிய உணவுகள் ஃபுட் பாய்சனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகும் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேதுவும் வந்து அலைச்சல்களை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அலைச்சல் அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத அலைச்சல், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய அலைய வைக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த அலைச்சல் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது சகோதரனிடையே ஒற்றுமைகளை பிரிய வைக்கும். அதாவது வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் நல்ல நெருக்கமாக இருந்தால் கூட ஒரு கருத்து வேறுபாடை உண்டு பண்ணி விட்டுரும். ஸோ அதில் கவனமாக இருங்க. உங்கள் மேலே வந்து கேதுவுடைய நன்மைகள் சொன்னேன், அதோடைய தீமைகளும் தெரிஞ்சுக்கணும்ல. வதந்தி வரும் உங்களை பற்றி, தப்பான வதந்திகள். நீங்கள் நல்லவர் தான், வல்லவர் தான், அது வந்து எல்லாருக்குமே தெரியும், அது உங்கள் குடும்பத்தில் தெரியும். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் கேது வந்திருக்கனால இந்த 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன். ஸோ அதனால் தேவையில்லாத வதந்திகள் உங்கள் மேலே ரூமர்ஸ் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதுக்கு என்ன பரிகாரம்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லா விஷயத்துக்குமே வந்து நீங்கள் வந்து செவிசாய்க்கக்கூடாது, சில விஷயங்களை கடந்து வரணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நேரம் தான் விரயமாகும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்து சென்சிட்டிவாக இருக்கிறது வந்து என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ராகு கேதுக்கள் வரும்போது கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் நமக்கு என்ன வீக் பாயிண்ட்டோ அதில் தான் பிடிக்கும். நீங்கள் ஒரு வேளை வதந்தியை பற்றிலாம் கவலைப்படலைன்னா அங்கே வேறு எதையாவது சகோதரன் அல்லது சகோதரி வழியோ ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணும் உங்களுக்கு. அதாவது நம்மளை விட, அதாவது பொதுவாகவே வந்து உங்களை விட கிரகங்கள் தான் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ உங்களுடைய வீக்னஸ் வந்து உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ கிரகங்களுக்கு தெரியும், முக்கியமாக ராகு கேதுக்கு. ஸோ நம்ம எல்லா விதத்துக்கும் ப்ரிப்பேராக இருந்துக்கணும். நாட்கள் இதிலேருந்து நம்ம கடந்து வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து செயல்பட்டாலே போதுமானது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து டென்ஷன், டிப்ரெஷன்ஸ் ஏதாவது என்ன சம்மந்தப்பட்டதுன்னா உங்கள் மேலே கெட்ட பேர். எப்படி ராகு வந்து உங்களுக்கு நல்ல பேரை கொடுக்குமோ அதே மாதிரி கேது வந்து தேவையில்லாத ரூமர்ஸு, கம்யூனிகேஷன். அதுவும் முக்கியமாக வந்து நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா, நீங்கள் வந்து யார் கூடயாவது வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது, தெரியாத ஆப்ஸுக்கு போய் இது பண்ணுறது, கம்யூனிகேஷன்ஸ். நீங்கள் வந்து எந்த விஷயங்களெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கீங்களோ அத்தனையிலையுமே வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக உங்களோட சோஷியல் மீடியா ஹேக் பண்ணலாம், அதில் மிஸ்யூஸ் ஆகலாம். அதனால் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. தெரியாமல் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும். எப்போது இந்த ராகு கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதில் அலட்சியம் காமிக்காமல் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இது ரீதியாக நிறைய பிரச்சனை, மன உளைச்சல்களை சந்திக்கிற மாதிரி வரும். ஆனால் பொருளாதார ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த கம்யூனிகேஷன் சார்ந்தது, ஒருத்தர்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணப்படலாம், அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. முக்கியமாக பெண் பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது 3ஆம் இடம் அப்படின்னாலே பொதுவாகவே இந்த கம்யூனிகேஷன் A to Z இது எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே மானம் அப்படிங்கிறது ஒன்று தான். அதனால் ஆண் பெண் பேதம்லாம் இல்லை. இதில் யார் யாருக்கு எங்கெங்கே வீக்னஸ் அப்படின்னு தெரிஞ்சு தான் இந்த ராகு கேது செயல்படும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து வர பழகிக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும், ஆனால் சில தீமைகளும் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே வந்து பேசப்படும். இவங்க இப்படி அப்படின்னு உங்களுடைய திறமைகள், நல்ல திறமைசாலி நீங்கள். செயல்திறன் மிக்க நபர் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிதுன ராசி தான். ஸோ உங்களுடைய செயலையும் திறனையும் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் சாதனை புரியறதுக்கு காலகட்டமாக தான் இது இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய வளர்ச்சி. ரியல் எஸ்டேட், யாரெல்லாம் மிதுன ராசியில் ரியல் எஸ்டேட்டாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து லைஃப்பை செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான டைம்னா இந்த டைம் தான். கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செட்டில் ஆயிடலாம். இடத்த வாங்கிட்டு விற்காமல் இருக்குது, நீங்கள் நிறைய பேர் வந்து இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, இதை விற்றுட்டு வேறு இடம் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்,
இல்லைனா இது விற்றுட்டு வேறு விஷயங்கள் செய்யலாம் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் உங்களோட இடம் விற்காமே இருக்கும்ல, அவங்கெல்லாம் இந்த டைம் 3ஆம் இடத்துல கேது வந்திருக்கு, இந்த டைம் வந்து விற்றுறலாம். இந்த டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விற்றுறலாம். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இடம் விற்கிறதுக்கு உண்டான பரிகாரம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பொதுவாகவே இந்த ராகு கேது வந்து மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்குது. அதே நேரத்தில் சொத்து சேர்க்கையும் உண்டு பண்ணுது. நிறைய சொத்துக்கள் வாங்குறது, பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய முயற்சிகள்லாம் செஞ்சால் சக்ஸஸ் ஆகும். அவங்க ஓனாக பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான விஷயங்களும் இதில் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. நல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாகவே பொருளாதாரத்தில் உயர்வு, உத்தியோகத்தில் உயர்வு, இது எல்லாமே நல்லா இருக்குது. சொத்து சேர்க்கையும் உயர்வு. இவ்வளோ நாளாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, இந்த வாக்கியப்படி வந்து 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும், திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும் வந்து ராகு வந்து மிதுன ராசிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது வந்து கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி ஆகுதுங்க. இவ்வளோ நாளாக வந்து பொதுவாகவே வந்து இந்த ராகு கேது வந்து வக்ர கிரகங்கள்ங்க. அதனால் அது வந்து ரிவர்ஸில் தான் வந்து பயிற்சி ஆகும். இப்போ குரு சனியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த குருவும் சனியும் ஒரு 5 மாத காலம், வக்ரமான ஒரு 5 மாத காலம் வந்து வக்ரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, வக்ர நிவர்த்தி ஆகி அதோடைய பயிற்சி வந்து முன்னோக்கி தான். இப்போ 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடத்துக்கு இப்படி பயிற்சியாகி வருவாங்க. இந்த சுக்கிரன் புதன்லாம் குறிப்பிட்ட காலங்கள் வந்து வக்ரமாக இருக்கும். ஆனால் அதுவும் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டா முன்னோக்கி தான் நகர்ந்து போகுங்க. ஆனால் இந்த ராகு கேது மட்டும் எப்பொழுதுமே வக்ரம் தான். ஸோ அதனால் வக்ர கிரகங்களாக இருக்கனால அந்த கிரகங்கள் எப்போவுமே பின்னோக்கி தான் நகர்ந்து போவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருந்தார் இல்லையா, அந்த 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது வந்து உங்கள் ராசியில் இருந்தார் இல்லையா, 1ஆம் இடத்துல ஜென்ம ராசியில் கேது இருந்தது, இப்போ 12ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆயிடுச்சு. இவ்வளோ நாளாக எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இந்த கேதுனால் அனுபவிச்சிருப்பீங்க கன்னி ராசிக்காரங்க. எந்த காரியம் எடுத்தாலுமே சக்ஸஸ் ஆகிருக்காது. முட்டுக்கட்டை, தடை தான். இந்த கேது வந்து இப்போ பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தொட்டது எல்லாமே சக்ஸஸ். கேதுக்கு 12ஆம் இடம் சூப்பர். அதே மாதிரி 6ஆம் இடம் ராகு, அதுவும் நன்மை தான். உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்க போகுது இந்த ராகு கேதுக்கள். இந்த சனி வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த குரு வந்து உங்களுக்கு அந்த ராகுவை பார்த்துறாரு. அதனால் ராகு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறாரு. பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயங்களும் செய்ய போகுது இந்த ராகு. கேதுவும் வந்து இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு உங்களுக்கு. கேதுனால கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மனசு வந்து பொதுவாகவே இந்த 1.5 வருஷ காலகட்டமாக கேதுனால நீங்கள் ஜென்மத்தில் கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் கிடையாது. அதனால் வந்து மன ரீதியாகவோ அல்லது எந்த காரியங்கள் எடுத்தாலும் டிலே ஆகிறது, தடையாகிறது, அதனால் வெக்ஸாகி போய் எதுவுமே செய்யாமல் முடங்கி போனது, இது எல்லாமே இருந்திருப்பீங்க. இனிமேல் வந்து அந்த கவலை உங்களுக்கு கிடையாது. கேது 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கேது 12ஆம் இடத்துக்கு வந்திருக்குது உங்கள் ராசியிலேருந்து அப்படியே ரிலீவ் ஆன மாதிரி, மனசே அப்படியே லேசான மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் வந்து. ஏன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் போட்டுட்டு இருந்திருப்பீங்களா, அந்த எஃபர்ட்ஸுக்கு எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு தானே நினச்சிட்ருக்கீங்க. அதுக்கு எல்லாமே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட கடுமையான முயற்சிக்கு இப்போ நீங்கள் சாதாரணமாக சும்மா ஒரு விஷயத்தை தொட்டாலே அது சக்ஸஸ் ஆக போகுது. அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பை தான் இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுக்கும். மனசு வந்து நல்ல லேஸு, அப்படியே மனசில் பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீலெல்லாம் வந்து லவ் பண்ணாலாம் கிடைக்காது. இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த ஃபீல் வரும் இல்லையா, லவ் பண்ணும்போது பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஃபீலிங்லாம் வரும் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த கேது உங்கள் ராசியிலேருந்து போயிட்டாருனாலே அதுக்கப்புறம் வந்துடும். அது ஒரு நல்ல ஃபீல் தான். நம்ம எப்போவுமே
ஜென்மத்தில் வந்து ராகு கேது இருக்கிறது நல்ல ஃபீலே கிடையாது. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்க போகுது அப்படி தான் நான் சொல்லுவேன். கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க. நிறைய வளர்ச்சி தான். இப்போ 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு வந்து கடன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் இனி இல்லை அப்படிங்கிறத டிக் போட்டுக்கோங்க. கடனுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பீங்களோ அந்த கடன் இதெல்லாமே வந்து காணாமல் போயிடும். இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட பலன்கள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு போட்டிருப்பீங்க. இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா கொஞ்சம் அதை ட்ரை பண்ணியிருப்பீங்களா, அதை கொஞ்சம் போய் தொடுங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். கடன்னு இது தேங்கியிருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வெற்றியாகி தானாக தேடி வரும். கடன் இருக்கக்கூடியது, கடன் மேலே வழக்குகள், அதாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆயிரும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வந்து நோய்வாய்ப்பட்டு இந்த வியாதினால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டைமில் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. சூப்பராக வேலை செய்யுங்க. இந்த டைமில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா ராகு கேதுக்கள் தான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான கிரகங்கள். ஸோ அதனால் நல்ல அமைப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. ஏற்கனவே ஒரு சொத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த சொத்து வச்சுட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, சொத்து மேலே சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பண ரீதியாக உங்களுக்கு எவ்வளோ தட்டுப்பாடுகள் இருந்துச்சோ அத்தனை விஷயமுமே உங்களுக்கு இப்போது சரியாக போகும். பணம் பல வழிகளில் வரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. அலைச்சல்கள் இருக்குது, ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயமாக மாறிடும். அதே மாதிரி கேது 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். இவ்வளோ நாளாக வந்து ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த கண்ட்ரீஸில் போய் வேலை பார்க்கணுன்னு உங்களுடைய வாழ்க்கை லட்சியமாக இருந்திருக்கும். இல்லைன்னா அங்கே போகணுன்னு உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அங்கே போனால் நல்ல காசு பணம் கிடைக்குங்கிற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அவங்க எல்லாமே இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். கேது 12ஆம் இடத்துல வந்திருக்கனால உங்களுக்கு வெளிநாடு சென்று கடல் தாண்டி சென்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுவும் 6ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால வெளிநாடு உத்தியோகம் ரொம்ப சூப்பரு. அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஹெல்த் வைஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா பொருளாதார ரீதியாக ராகு கேதுக்கள் நல்லா வளர்த்தி விடும். அதே நேரத்தில் கஷ்டமும் படுத்தும். ஏதாவது நம்மளுடைய மன ரீதியாவோ அல்லது ஹெல்த் ரீதியாவோ கொஞ்சம் கஷ்டங்கள் படுத்தும். அதனால் ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் போய் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா கூட வந்துடுவாங்க. இவ்வளோ நாளாக முரண்டு பிடிச்சிட்டு இருந்தவங்கலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ராகு. அதே மாதிரி கேது வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்களாக உண்டு பண்ணும். அப்போது ஒரு வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கை உண்டு பண்ணுறது, அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே உண்டு பண்ணும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது வந்திருக்கனால தூக்கம் கெடுறதுக்கு உண்டானதோ அல்லது தூக்கத்தில் பாம்பு கனவு இந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கடந்து வந்தது தான். அதனால் அதை நினச்சி கவலையே பட வேண்டாம். பாம்பு கனவு வந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 தீபம் விநாயகருக்கு போடுங்க யமகண்ட நேரத்தில். ஓகேங்களா? அது என்ன கிழமையாக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு எந்த நாள் முடியுதோ அந்த நாட்களில் வரக்கூடிய யமகண்ட காலகட்டத்தில் இப்போ நீங்கள் ஒரு நாள் கனவு கண்டுறீங்க பாம்பு. ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து கேது வரும்போது பாம்பு சர்ப்ப கனவுகள் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு 2 தீபம் யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு போட்டிங்கன்னா மறுபடியும் அந்த கனவுங்கிறது வராது. தூக்கமும் நிம்மதியான தூக்கம் வந்து வரும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறத நல்ல அயன சயன போகம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் அந்த இடத்துல கேது வந்திருக்கனால தூக்கம் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக வந்து இந்த கேது 12ஆம் இடத்துல இருக்கனால வெளியூர் சொன்னேன் இல்லைங்களா, அதில் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க. ஏன்னா வந்து சிறு சிறு தடைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்யூனிகேஷன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக எந்த விஷயத்தில் மன உளைச்சல் இருந்தீங்களோ அதில் மன தெளிவாயிருவீங்க. பொதுவாகவே நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா இந்த கஷ்டங்கள்லேருந்து நிறைய பாடங்களை கற்றுட்ருப்பீங்க இல்லையா, அந்த பாடங்கள் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு யூஸ் ஆகுங்க.
பொதுவாகவே மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி புதன். அந்த புதன் யாருன்னா புத்திசாலியான கிரகங்கள். இதில் 2 பேருமே மிதுன ராசியும் புத்திசாலி, கன்னி ராசியும் புத்திசாலி. மிதுன ராசியை விட கன்னி ராசிக்காரங்க தொழிலில் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், அப்டேட்டடாக அப்படின்னா அவங்க தான், கன்னிராசிக்காரங்க தான். அதே மாதிரி ஒரு நேர்த்தியாக ஒரு விஷயத்தை செய்யணும். தன்னை வந்து பிஸ்னஸ்க்காகவோ தொழிலுக்காகவோ அர்ப்பணிப்பான ஆட்கள். அவங்களுடைய முதல் கணவனோ அல்லது மனைவியோ யார் அப்படின்னா அவங்களுடைய தொழிலாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நபர்கள் தான் வந்து கன்னிராசிக்காரங்க. அவங்களுக்கு வந்து இது சூப்பரான டைமு. உங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இவ்வளோ நாளாக தடைகள் இருந்துச்சோ அத்தனை தடையுமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடுச்சு. ஸோ உங்களையே வெளிப்படுத்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கனால அதுக்குண்டான முயற்சிகளை போடுங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான டைமு. ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்துச்சு இந்த பாடம் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவ்வளோ நாளாக மன சங்கடங்கள் இருந்துச்சு. அந்த சங்கடங்கள்லேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, இப்படியா அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்களா, அந்த விஷயங்களெல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான டைம். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதாவது கஷ்டங்கள் மட்டுமே எப்போவுமே ராகு கேது கொடுக்காதுங்க. அந்த கஷ்டங்கள் வந்து நமக்கு ஒரு அனுபவமாக மாற்றிக்கணும். எந்த கிரகங்கள் வந்து நன்மை மட்டுமே செய்யாது, தீமை மட்டுமே செய்யாது. நன்மையும் தீமையும் கலந்து தான் செய்யும். ஸோ இவ்வளோ நாளாக உங்கள் கூட இருந்து கஷ்டப்படுத்தினவங்க யார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னு நல்லா தெரியும். பொதுவாகவே ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்கள், அதாவது கன்னி ராசிக்கு புதன் அதிபதி. என்னென்னா புதன் வந்து தன்னுடைய பெற்றோர்கள்னாலே கைவிடப்பட்ட கிரகம். சரிங்களா, அந்த புதன் வந்து புத்திசாலிக்கு கிரகமாக இருக்கலாம், ஆனால் தன்னுடைய பெற்றோர்கள்னாலேயே கைவிடப்பட்ட கிரகம். பெற்றோருடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கல. நீங்கள் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்குன்னு உங்களுடைய கடமைகளை மட்டும் எப்போவுமே செவ்வனே செஞ்சுக்கிட்டே இருங்க, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரோ அல்லது பேரண்ட்ஸோ வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. எதிர்பார்க்காம கிடைக்குதுன்னா அதை அனுபவிச்சுக்கோங்க. ஆனால் எப்போவுமே கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து உறவுகள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தும், காயத்தையும் ஏற்படுத்தும். இந்த விஷயங்களை கவனமாக இருங்க எப்போவுமே. அதை இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், ஐ திங்க்கு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அவங்களுக்கு தேவையான உங்கள் கடமைகளை ஒருபோதும் செய்ய தவறாதீங்க. அதே நேரத்தில் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வேண்டாம் அப்படிங்கிறேன், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யுங்க. மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கும் சரி, உங்களை சார்ந்தவங்களுக்கும் சரி நல்லது. உங்களுக்கும் வளர்ச்சியும் கொடுத்துரும். உங்களோட வளர்ச்சி வந்து இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. இப்போ இந்த ராகுகேது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து தீமைகளையும் தடைகளையும் கொடுத்துச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ கேட் ஓப்பன். அப்போ வந்து மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுங்க. கோவில்களுக்கு போங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய உத்தியோக உயர்வு கிடைக்கும். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு. அதே மாதிரி அந்த உங்களுடைய கம்பெனியில் வந்து உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பாராட்டப்படும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான பிரம்மாண்டமான வளர்ச்சி. எந்த துறையாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் பணம் வந்து பல வகைகளில் வரப்போகுது, குவியப்போகுது. சொத்து மேலே சொத்து சேர்க்கை இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம். தாயாருக்கு சிறு கண்டம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது. வண்டி வாகனங்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் வீட்டில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கடன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் வழிபாடு பண்ணிங்கன்னா தீர்ந்து போயிடும். கடனுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கடன் இருக்குது, இந்த கடனால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நரசிம்மருடைய மந்திரம் யாருக்காவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நரசிம்மருடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன். நரசிம்மருக்கு வந்து பானகம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலகட்டத்தில் பானகம் வச்சு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்டு. அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். அதுவும் இப்போ கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு கடனால் யார் யாருக்கெல்லாம்
யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, நெருக்குதல்கள் நெருக்கடிகள் இருக்குதோ அது எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு ராகு உதவி பண்ணுவார். இந்த ராகுக்கு நீங்கள் என்ன செய்யணும், செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நரசிம்மர், ஏன்னா கன்னிக்கு வந்து நரசிம்மர் வழிபாடு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் கன்னி ராசிக்காரங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல யோகத்தையும் பெற்றுத்தரும். அதே மாதிரி மருத்துவத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் அது நல்ல வளர்ச்சி, உங்களுடைய விஷயங்களை நீங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி, உங்களுடைய துறையில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகக்கூடிய அமைப்புகள். கலைத்துறைகளெலாம் வந்து மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் நான் சொல்லுவேன். பாராட்டுகள், அங்கீகாரம், விருதுகள் இது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய பேர் வந்து உலக புகழ்பெற்ற பேராக மாறக்கூடிய டைம் இந்த டைம் வந்துருச்சு. யோசிக்காமல் எல்லா விஷயங்களையுமே எல்லா முயற்சிகளையுமே செய்யுங்க. முக்கியமாக கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வாங்க. இந்த டைமில் நீங்கள் ஓப்பன் அப் ஆகலை, இந்த டைமில் ஓப்பன் அப் ஆகலைன்னா வேறு எந்த டைம்லையும் பண்ண முடியாது. இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ராகு கேதுவும் நல்ல பொசிஷனில் இருக்குது, குருவும் நல்ல பொசிஷனுக்கு வராரு, சனியும் பார்க்குறாரு. சனியும் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது எல்லா கிரகங்களுமே நல்ல பொசிஷனில் இருக்கனால வளர்ச்சிங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. உங்களுக்கு முத்திரை குத்திட்டாங்கன்னு என்னென்னா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் உங்களோட வளர்ச்சி வந்து நிச்சயிக்கப்பட்டது ஆக மாறிடுச்சு. கன்னி ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட வளர்ச்சியாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓப்பன் அப் ஆகுங்க, உங்களோட விஷயங்களை கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வாங்க, வெளியில் வாங்க, உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனை, அந்த சண்டை சச்சரவு வழக்குகள் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கவனம். பொதுவாகவே ராகு கேது வந்து என்ன விஷயத்துக்கு நல்லதுன்னா, பொருளாதார சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது, உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அது ஒருபோதும் நல்லது கிடையாது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னா ரொம்ப அமைதியாக உங்கள் வளர்ச்சி உறுதி செய்யும்போது தான் அப்படின்னு ஆடக்கூடாது. ரொம்ப பொறுமையாக போகணும், எல்லாத்துக்கிட்டையுமே பணிவாக போகணும். இயல்பாகவே ஒரு விஷயங்களில் பேசி காரியத்தை சாதிக்கிறது கன்னி ராசிக்காரங்க வல்லவர்கள். கன்னி ராசி அப்படின்னாலே அவங்கக்கிட்ட நல்ல திறமை இருக்குது. யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு விஷயத்தை சண்டை எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலுமே அவங்களுடைய புத்தி சாதுரியத்தினால அந்த சண்டையை சமாதானமாக போகக்கூடிய திறமையும் படைத்தவர்கள் தான் நீங்கள். இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு சண்டை சச்சரவுக்கு நீ வா வந்து தான் பாரேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. போகாதீங்க, ஏன்னா பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ சண்டை சச்சரவுகளுக்கு போகாதீங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் குறையும். உங்களுக்கு இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்தவங்க இப்போ போயிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா டைவர்ஸ்க்கு போய் நிற்பாங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, டைவர்ஸ்க்குன்னு போய் நிற்பாங்க. காலில் விழுந்துருங்க, வேறு வழி கிடையாது. இதுக்கெல்லாம் பரிகாரம் இல்லை, வேண்டாம், எனக்கு நீங்கள் முக்கியம், உங்களுக்கு நான் என்ன வேணால் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி சமாளித்து கூட்டிகிட்டு வந்துடுங்க. அதான் நல்லது. உறவுகளை வந்து பிரேக் பண்ணி விட்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையுமே செய்யும். ஏன்னா 6ஆம் இடம் தான் டைவர்ஸு. ஸோ யாருக்காவது ராகுதேசம் நடக்குது அப்படின்னா டைவர்ஸ்க்கு போய் நிற்கும், சண்டை சச்சரவுகளுக்கு போய் நிற்கும். இதை பார்க்கக்கூடியவங்க கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஒரு உறவை கட்டி காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பிரிகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ கஷ்டமான ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு நல்ல நன்மைகள், வாழ்க்கை ஃபுல்லுமே நீங்கள் ரொம்ப வந்து அதாவது நல்ல சேஃபாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். அதனால் கஷ்டமான காலகட்டங்கள், மோசமான தசாபுத்தி காலகட்டங்களில் எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் அமைதி காத்து நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுவும் உறவு சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸில் சம்மந்தப்பட்டதுன்னா காசு இன்றைக்கி போச்சுன்னா இன்னொரு வாய்ப்பு வரும், நல்லா பயன்படுத்திக்கலாம். ஆனால் உறவுகள் அப்படி கிடையாது. ஸோ உறவுகள்கிட்ட நம்ம எப்போவுமே அனுசரணையாக நடந்துக்கணும். ஒரு முடிவெடுக்கும் போது நிறுத்தி நிதானமாகவும், உங்களுடைய வளர்ச்சியில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் சந்தோஷப்படுத்துகிறவங்க, உங்களுக்காக வாழ்கிறவங்க கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உறவுகள்கிட்ட வந்து பேலன்ஸ் பண்ணி போகணும், அமைதியாக போகணும், அனுசரணையாக போகணும். இல்லை அப்படின்னா பிரிவினை வந்துடும். ஒன்றுக்கு ஒன்றுனா எப்போவுமே இல்லை, இந்த உறவு இல்லைன்னா இன்னொரு உறவில் போய் நீங்கள் சந்தோஷமாலாம் வாழ முடியாது. ஸோ கன்னி ராசிக்கு 7ஆம் இடம் எப்போவுமே பாதக ஸ்தானமாக வரதுனால பார்ட்னர் வந்து உங்களுக்கு அப்படியே ரொம்ப சூப்பராக அமைவாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், இயல்பு தான். 4 7 ஒருவரே வராரு. அதனால் ரொம்ப வரக்கூடியவங்களை வந்து அம்மா மாதிரி நினச்சிக்கோங்க, அது தப்பே கிடையாது. நல்லபடியாக இருங்க. இந்த ராகு கேது உறவுகளை கட் பண்ணி விடுறதுக்கு பார்க்கும், அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் வழி வைக்காதீங்க. ஏதாவது ஹெல்த்தில் பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணி
இது பண்ணிக்கோங்க. உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், அதே மாதிரி அவங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தி விடும். ஆனால் பொருளாதார வளர்ச்சி நல்ல வளர்ச்சியாக இருக்கும். அந்த விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய காசு பணம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் உண்டு பண்ணிடலாம். இந்த ரியல் எஸ்டேட்டு துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பராக இருக்குது. சொத்து மேலே சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி. படிக்கக்கூடியவங்க படிப்பில் நல்ல மார்க் எடுக்கக்கூடியது, நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா சக்ஸஸ்ஸு, ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது, வாழ்க்கையில் உயர்றதுக்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருது. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி அதாவது இந்த ராகுகேது பயிற்சி கன்னி ராசிக்கு சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்னலாம் உங்கள் மனசுக்குள்ளேயும் தலையிலையும் ப்ரெஷர் இருந்துச்சோ அது எல்லாமே விலகி தலையில் அப்படியே பூ மாலை பொழிகிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கணும். ஆனால் அதுதான் உண்மை, அதுதான் நடக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்குது. ராகுகேது பயிற்சி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. என்ன பரிகாரம்னாலும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பெயர்ச்சியோடைய பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி 21/5/2025, வாக்கியப்படி 26/4/2025. அதாவது இந்த வாக்கியப்படிக்கும் திருக்கணிதப்படிக்கும் கொஞ்ச நாள் தான் வித்தியாசம். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸே ஆகிக்க வேண்டாம். ஆனாலும் இந்த உங்களுக்கு ஏப்ரல் 26ஆம் தேதியிலேருந்தே இந்த ராகு கேது பெயர்ச்சியோடைய மாற்றங்கள் உறுதியாக தெரியும். ராகு கேது எப்போவுமே வக்ர கிரகங்கள். இப்போ பார்த்திங்கன்னா குரு, சனி, மற்ற எல்லா கிரகமுமே வக்ர கிரகம்னா ஒரு 5 மாதம் இத்தனை நாள் குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்குது. இப்போ குருனா பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் வக்ரத்தில் இருப்பார். இப்போ இதுவே புதன், சுக்கிரன்லாம் கொஞ்சம் நாட்கள் இருப்பாங்க. ஆனால் எப்போவுமே வக்ரத்திலே இருக்கிறது ராகுவும் கேதுமே. ஸோ அதனால் பின்னோக்கி தான் போவாங்க. இவ்வளோ நாளாக ராகு ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போ ராகு மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறது. அதாவது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. இதுதான் இப்போது அதாவது ராகு 10ஆம் இடத்துக்கும் கேது 4ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வளர்ச்சி தான். அதாவது நான் என்னுடைய இதில் சனி பயிற்சியும் சொல்லியிருக்கேன், குரு பயிற்சியும் இருக்குது. அடுத்தது இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த வருஷம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா பயிற்சியுமே ரொம்ப நல்லா இருக்குது. ராகுவும் 10ஆம் இடத்துல வந்திருக்கனால நல்ல அசூர வளர்ச்சி தான். அதாவது ராகு எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தி விடுவார். கேது கொஞ்சம் மாற்றி செய்யும். ஆனால் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கேதுவை விட ராகு தான் பல மடங்காக உயர்த்தி விடும். ராகு யோகக்காரகன், போகக்காரகன் அப்படின்னு பல பேர் இருக்குது. யோகம்னா என்ன? உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தேவை இருக்கும். எனக்கு இதுதான் யோகம்னு நீங்கள் என்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ அத்தனை யோகத்தையுமே அவர் கண்டிப்பாக செய்வார். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் மெயினாக பணத்தை தான் அவங்க யோகமாக நினைப்பாங்க. ஸோ பணம் அப்படிங்கக்கூடிய விதம் பல வழிகளில் உங்களுக்கு வரும். நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது காரிய வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். அது இல்லாமல் நம்ம தொழிலை குறிக்கக்கூடியது. தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. அப்போ தொழிலில் நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சாலுமே அது வெற்றி தான். தொழிலில் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலுமே அது சக்ஸஸை தான் உங்களுக்கு கொடுக்கும். மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ், சாதாரண வெற்றி கிடையாது, மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுத்துரும். ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும்போது யோசித்து நிறுத்தி நிதானமாக செஞ்சாலே வெற்றி மேலே வெற்றி. நீங்கள் 100 டைம் ஒரு எஃபர்ட் போடுறீங்கன்னா அது 1000 டைம் சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் ராகு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. கேது 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு நிறைய சக்ஸஸை கொடுக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பதவி, அரசாங்க வீட்டுக்கே வந்திருக்கு. சூரியன்கிறது தான் அரசாங்கம். கேது சூரியனுடைய வீட்டுக்கு தான் வராரு.
4ஆம் இடம்ங்கிறது அரசியல் பதவி, அரசாங்க பதவி, இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஜாப்க்கெல்லாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ, கவர்மெண்ட் ஜாப்க்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ங்க. ரிஷப ராசியில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு நல்ல பரிகாரமாக நான் சொல்கிறேன். ஆனால் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு ஒரு இந்த ராகுகேது இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல போஸ்டிங் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். போஸ்டிங்னா என்னென்னா நல்ல போஸ்டிங்கே கிடச்சிரும். மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல வந்து ராகு வந்திருக்கனால அதாவது பதவி வந்து மேலும் மேலும் உங்களுக்கு உயர்ந்துகிட்டே போதும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு இடத்துல பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க, அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் போடுறது, அப்புறம் வந்து டெவலப் ஆகிறது. நீங்கள் செய்யக்கூடிய இது பிஸ்னஸ் வந்து தொழில் வந்து என்னென்னா மேலும் மேலும் வந்து விருத்தியாகிறது. அதுவும் இல்லாமல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்கிறவங்களுக்குலாம் இது ஒரு ரொம்ப சூப்பர். உற்பத்தி சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்க போகுது. அதே நேரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல், அதாவது வந்து செயற்கை முறையில் செய்வோம் இல்லைங்களா, இப்போ வந்து ஒரு பட்டு அப்படின்னா இயற்கை பட்டு ஒன்று இருக்குது, செயற்கை பட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி செயற்கையாக செய்யக்கூடியது உங்கள் இதில் வந்து ஒரு ரசாயனம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான். இந்த காலத்தில் வந்து ராகுவோடைய காரகத்துவங்கள் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே இயங்கலை. மேக்ஸிமம் ஆஃப் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலுமே அந்த தொழிலில் நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி, தொழில் மூலிமா நல்ல வருமானம், காரியங்கள் எல்லாமே வெற்றியாகிறது, கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிறது, தொழிலுக்காக வீடு வாங்கிறது, தொழிலுக்காக இடம் வாங்கிறது, தொழிலுக்காக சொத்துக்கள் வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க, படித்து முடிச்சுட்டு ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பதவி ஸ்தானத்தில் கேது வந்திருக்கனால நல்ல பதவி கிடைக்கும். முக்கியமாக வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படித்து முடிச்சு இந்த நீட் எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணாமல் இருப்பீங்க இல்லையா, இந்த டைம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட். ரிஷபராசியில் பொதுவாகவே எல்லாருமே பாஸ் ஆகுங்க. ஆனால் ரிஷபராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்திருக்கனால இந்த நீட் எக்ஸாம்ஸில் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து யோசிக்காமல் ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்குது. சேம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, படிக்கக்கூடியவங்க வந்து என்னென்னா படிப்பில் நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபகத்திறன், படிப்பில் நல்ல ஆர்வம், இது எல்லாமே கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக கிடைக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி தாய்வழி சம்மந்தப்பட்ட சொத்துக்களில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆகும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்தாலும் சால்வ் ஆகும். தாயாருடைய சொத்துக்கள் தானாக தேடி வரும். தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். பொதுவாகவே வந்து உங்களுக்கு தொழில் தான் இந்த இதில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து இந்த வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸ்ஸு